நம்ம ஏர்ன் பண்ணால் நம்ம அதில் ஒரு பார்ட் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் ஹாப்பினஸ். அந்த ஸ்ப்ரெட்டிங் த ஹாப்பினஸ் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து மிக முக்கியமான விஷயமா என்ன எடுத்துக்கலாம், அதாவது யாருக்கு நம்ம ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதில் ரொம்ப க்ளோஸான பீப்புளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சொசைட்டிக்கு, இந்த ரொம்ப நீட்ஃபுல்லான பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறத நம்ம கேன் சாட் பிரகாரம் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும், யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் சார், நான் ரொம்ப ஃபார்ச்சுனர் ஆகிட்டேன்னா யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓகே நம்ம கேன் சாட் பிரகாரம் நம்ம போகலாம். ப்ளூ ஜோன் இஸ் மீ, எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்குவேன் சார். எனக்கு தேவையான விஷயங்கள்லாம், உதாரணத்துக்கு என்னோடய வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ், எனக்கு தேவையான இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயங்கள், இந்த இதெல்லாம் வந்து எனக்கு நானே வந்து ஹெல்ப் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூ ஜோனில் வச்சுக்கலாம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜோன் என்ன பண்ணலாம், எஸ் ஆரஞ்சு ஜோனில் ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் நம்ம பண்ணுறது இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து நம்மளோட கடமையாக இருக்கிறதுனால, இதை பற்றின அவேர்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால, ஆக்சுவலி ஃபேமிலியில் நம்மளை இண்டிவிஜுவல் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனாலையும் நானும் என் ஃபேமிலி அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஸோ இது வந்து அதிகமாக பேச வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உணர்ந்த விஷயம்தான். பட் அதுக்கு அடுத்தது க்ரீன் லெவல் இருக்குது. வாட் இஸ் தட் க்ரீன்? கஸ்டமர்ஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கஸ்டமர்ஸ் வேணால் இதில் வச்சுக்கலாமா, ஆரஞ்சு ஜோனில் வச்சுக்கலாம். தென் இந்த என்விரான்மெண்ட், அந்த இவங்க பேர் என்ன, சேரிட்டி, நமக்கு முகம் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ரெட் ஜோனில் வச்சுக்கலாம்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ த ஸ்டாஃப் மெம்பர்ஸ், பெரும்பாலான பிஸ்னஸில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஹைலி சேலஞ்சஸ். நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன் நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கலாம். அதிகமாக கொடுக்கறதுனா என்ன நான் சொல்கிறேன், ஓகே. ஏன்னா பெரும்பாலான மக்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு இஷ்யூவாக இது இருக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டெலிகாலர் வச்சிருக்கேன். அந்த டெலிகாலர் வந்து ஒரு கன்வர்ஷன் பண்ணுறாங்க. இந்த கன்வர்ஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து என்ன இதுனா சேலரி அப்படின்னா எல்லா பக்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க, உதாரணத்துக்கு ஒரு 12,000 15,000 வரைக்கும் தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டெலிகாலர்னாவே 12,000 தான் அப்படின்னு செட் ஆகிடுச்சு, மைண்டில் செட் ஆகிடுச்சு. அந்த டெலிகாலருக்கு ஒரு ஐடி கம்பெனியில் கொடுக்குற மாதிரி ஏன் ஒரு 70,000 1,00,000 நம்மளால கொடுக்க முடியாது? அப்போ 70,000 1,00,000 ஒரு டெலிகாலருக்கு நான் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு ஏன் ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடாது? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு டெலிகாலர் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நம்மளை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. டைப் அக்ரி இன் தி chat box. Each and every person in a organization is representing or அவங்களுக்கு பதிலாக ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, எஸ் நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனிக்கு வெளியே இருக்கிற செக்யூரிட்டி, ஓகே, ஆக்சுவலாக என் கம்பெனிக்கு நான் தான் காவல் காக்கணும். ஸோ நான் வந்து ஹை வேல்யூ ஒர்க்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் லோ வேல்யூ ஒர்க்குக்கு ஒருத்தரை நம்ம ஹையர் பண்ணிக்கிறோம். இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். ஒருத்தரை நம்ம ஸ்டாஃபாக எடுக்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷனே கிளியராக இல்லாதனாலேயே அவங்களால கிளியராக டெசிஷன் எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். த எக்ஸ்ப்ளனேஷன் இஸ், ஒருத்தங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நான் தான் இருக்கணும், ஆனால் நான் அங்கே இருந்தேன்னா என்னோட ஹை வேல்யூ ப்ராடக்டாக விஷயத்தை நான் பண்ண முடியாது, அதனால் நான் இன்னொரு ஆளை வைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் நீ வந்து அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் அந்த இடத்துக்கு செட் ஆக மாட்டாங்க. ரைட், த டெஃபினிஷன் டிஃபர்ஸ். நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையை இன்னொரு ஆளை நான் போடுறேன், அப்போ நீ பண்ணு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், நான் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறேன். திஸ் இஸ் நாட் த குட் ரீசன். இதனால தான் ஸ்டாஃப் அமைய மாட்டேங்கிறாங்க. அதாவது தீஸ் ஆர் த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். ரைட், நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம், டெவலப் பண்ண போகிறேங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருப்பாங்க. ரைட், இதர் இங்கே இந்த இடத்துல இருப்பாங்க அல்லது இந்த ஓரத்தில் இருப்பாங்க.
ஆனால் இந்த ஓரத்தில் இருந்தாலும் என்ன அர்த்தம், இதுவும் சேர்ந்து இருக்குன்னு தான் அர்த்தம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாஃபை வந்து நான் போட போகிறேங்கிறது ஒரு இன்டைரக்ட்லி இதில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ரைட், நீ பார்த்துக்கன்னு சொல்லி. ஸோ ஒரு செக்யூரிட்டி இருக்காங்கன்னா ஒரு 10,000 12,000 நான் கொடுத்தேன்னா அந்த இடத்துல இன்னொருத்தரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். என்னோட மதிப்பு 10,000 and 12,000 விட அதிகமான ஒரு ஒர்க். இந்த டோட்டல் பிஸ்னஸ் இவே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் யோசிக்கணும். அந்த கம்பெனியில் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணணும். ரைட், வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் க்ரோத்துக்காக என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஒரு செக்யூரிட்டி அது யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த செக்யூரிட்டிக்கு அவருக்குன்னு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணால் போகும். ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கணும், நான் தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு பர்சன் இஸ் த செக்யூரிட்டி. ரைட், வாட்ச்மேன் அல்லது செக்யூரிட்டி அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்க்கறக்கூடிய ஒரு பர்சன். அப்போ உள்ளே வரும்போது அந்த ஃபஸ்ட்டு பர்சனே அவங்களுக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் அவங்களுக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேரிங்கான வெல்கம். அந்த வெல்கம் வந்து எப்படி இருக்குன்னா, கை கட்டி வாங்க 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 சார் அப்படின்னு நிற்கிறது வேற. ரைட், ஒரு திமுறை உட்காந்துட்டு எதுக்கு வந்த அப்படின்னு மாதிரி பார்க்கறது வேற மாதிரி வரும். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, ஸோ தட் இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு இதுக்குள்ளெல்லாம் போகும்போது, ரெசார்ட்குலாம் போகும்போது ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கே பார்க்கணும் நான் உங்களை டைரக்ட் பண்ணி தரேன், உங்களை யார் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேரிங்கான ஒரு பார்த்தோன்னா அது வித்தியாசமாக இருக்கும். அப்போது உள்ளே வரும்போதே அந்த செக்யூரிட்டி வந்து ஒரு கேரிங்காக பண்ணுறாரு அப்படின்னா, செக்யூரிட்டியே இவ்வளோ கேரிங்காக இருக்காரு, உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க. அப்போ நம்மளோட பிஸ்னஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம், அந்த ப்ராப்ளம் எவ்வளோ பெட்டராக இங்கே சால்வ் ஆகுங்கிற நம்பிக்கை செக்யூரிட்டியிலேருந்து வந்துடாதா. அடுத்தது வந்து ஒரு கால் பண்ணுறவங்க உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணுமாங்கிற மாதிரி கால் பண்ணியிருக்கலாம், அல்லது எனக்கு வேணும்னு கால் பண்ணுறவங்ககிட்ட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த ஆன்சர் பண்ணுறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கேரிங்கோட பண்ணியிருந்தேன் அப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த கேரிங்கோட அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் கேரிங்கோட பண்ணுவாங்க? ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான் எனக்கு அந்த பிஸ்னஸ் வேணும் அல்லது நான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு கேரிங்கோட பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்மளை ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு ஏன் வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி கொடுக்கக்கூடாது? அந்த நல்ல சேலரி கொடுக்கறதுவே வந்து ஒரு கிவிங் ப்ராசஸாக, ஒரு ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு விஷயமா அங்கே இருந்து ஏன் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். இஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் திங்கிங். ஓகே, நான் டைமென்ஷன் மட்டும்தான் இப்போ கொண்டு வர விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு டெலிகாலர் ஒரு 15,000 rupees சேலரிக்காக பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்ம ஒரு பேப்பரில் மட்டும் எழுதலாம். இந்த ஒரு டெலிகாலர் அது வந்து எதர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரேவதி அல்லது லக்ஷ்மி அல்லது வந்து ஒரு சரஸ்வதி, இந்த மாதிரி யாராச்சும் ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேராக சொல்லக்கூடாது, அவங்களோட பொசிஷனாக தான் சொல்லணும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லும்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி இன்னைக்கு போயிட்டாங்கன்னா நாளைக்கு சரஸ்வதி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சரஸ்வதி பண்ணாங்கன்னா நாளைக்கு ஜெனிஃபர் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யார் வேணாலும் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போது ஒரு ஸ்டாஃபாக வச்சு நம்ம அவங்கள கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாஃபுக்கு நம்ம கேரிங் கொடுக்கணுமே வெளியே சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாஃப் விட்டு சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது நான் கஷ்டப்படும் போது இவங்க கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால இவங்க கடைசி வரைக்கும் நான் கூடவே வச்சுக்கணும். ரைட், அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான், தப்பில்லை. பட் அவங்க வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாவோ அல்லது அவங்க வந்து ரிவர்ஸாக நெகட்டிவாக பண்ணணும்னு நினச்சாவோ அல்லது வந்து அவங்க சரியில்லைன்னு நினச்சா கூட அப்போவும் எனக்கு சென்டிமெண்ட்டாக இவரை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பிஸ்னஸுக்கு நம்ம பண்ணுற தவறான ஒரு விஷயம். ஸ்டாஃபுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம், பட் பிஸ்னஸுக்கு பண்ணுற தவறான ஒரு விஷயமா அமையலாம். அவர் வந்து நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா, அந்த கம்பெனிலேருந்து அவருக்கு சேலரி பத்தலைன்னு இருக்கலாம், அல்லது ரொம்ப நாள் இருந்து போர் அடிச்சிருச்சுன்னு இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஸ்டாஃபோட இருக்கிற மனஸ்தாபமாக இருக்கலாம், என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அவர் வந்து ஒரு 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து வேற பக்கம் போயிட்டாருன்னா அவரோட நல்ல திறமையை காமிச்சு 40,000 50,000 கூட ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம இந்த ஸ்டாஃபை வந்து வச்சுக்கணும், ஏன்னா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பீப்புள் பயத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், இவர் போனால் அத்தனை வேலையும் நான் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம் லேக்கிங்காக இருக்கிறது தான். ஸோ ஒரு பர்சனை நம்பி ஒரு கம்பெனியில் இருந்தால் அது நமக்கு பிஸ்னஸுக்கு பண்ணுற தவறான செயல். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக நான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே,
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது. ஒரு ஸ்டாஃபை நம்பி ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல பிஸ்னஸில் நம்ம பண்ணுற தவறான செயலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பொசிஷன் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு டெலிகாலர். இந்த டெலிகாலர் எப்படி நம்ம இது பண்ணணும், பிஹேவியர் எப்படி இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், இது எல்லாத்தையும் அதுக்கு பேர் தான் ஜேடி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அப்போது ஒரு டெலிகாலர் 15,000 ரூபாய்க்கும் வருவாங்க. ஐ டூ அக்ரி. பட் அந்த இடத்துல ஒரு 30,000 ரூபாய் சேலரி நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் போட முடியுமான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இவங்க இத்தனை பேர்த்திட்ட கால் பண்ணுறாங்க, இத்தனை பேர்த்த கன்வெர்ட் பண்ணுறாங்க, இத்தனை கன்வெர்ட் பண்ணுறதுனால இவ்வளவு இன்கம் நமக்கு வருது. அதுவே 30,000 ரூபாய் நான் இவங்கள்ட்ட கொடுக்கணும்னா அவங்களோட குவாலிட்டி என்னவா இருந்திருக்கணும், அவங்க எவ்வளவு பேசியிருக்கணும், எவ்வளவு கன்வர்ஷன் பண்ணியிருக்கணும், எவ்வளோ பிஸ்னஸ் நமக்கு வந்திருக்கணும்னு ரிவர்ஸ் கால்குலேஷன் போட்டால் இது வாய்ப்பு இருக்கா இந்த இடத்துல பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங்ஸ் நம்ம பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காங்க. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பெரிய இதுலேருந்து இங்கே வராங்க. அப்போது அவங்க வந்து இந்த ஜேடியில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனாங்கன்னா இவங்களுக்கு 30,000 ரூபா கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று வந்து நான் உனக்கு 30,000 ரூபா கொடுக்குறேன்னு டிஃபைன் பண்ணிட்டோம்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் உனக்கு ஒரு ட்ரைனிங் தான் தரேன். இங்கிருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீ இந்த மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம், இவ்வளோ நம்ம பேசலாம், இவ்வளோ எடுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ கால்ஸ் நீ பேசுங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அப்போ எத்தனை பேர்த்திட்ட பேசுங்கிறது எப்படி நம்ம இது பண்ணலாம், லிஸ்ட் பண்ணலாம், ரைட்? அவங்ககிட்ட என்ன ஃபஸ்ட்டு கால் பண்ணோன்னே என்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு பேசணும், செகண்ட் என்ன பேசணும், தேர்ட் என்ன பேசணும், இப்படி பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணலாம், இப்படி பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணுமா சொல்லலாம். ஆக்சுவலாக இன்னொருத்தங்க ட்ரைனிங் கொடுக்கணுன்னா அதுக்கு யூடியூபே தாராளமாக போதும். அண்ட் நிறையா ஃப்ரீ கோர்சஸ் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. கோல்டு காலிங்ஸ் பற்றின கால் இதெல்லாமே இருக்குது. அவங்கள டெவலப் பண்ண சொல்லலாம். நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேமா என் மைண்டில் இந்த இதுக்கு 30,000 ரூபான்னு டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த லெவலில் வரும்போது இந்த லெவலில் வரும்போது நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது இவங்களோட கன்வர்ஷன் அதிகமாக இருக்குது, பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறத எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறதுல ப்ராப்ளமே இருக்காது. பட் பெரும்பாலான மக்கள் டெலிகாலர்னா 15 தானே, அவங்க அதிகமாக கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? சார் நான் நல்லா பண்ணுனா கொடுப்பீங்களா? நல்லா பண்ணுனாலும் ஓகே, 15,000 ரூபா வேணா 16,000 ரூபா 18,000 ரூபா ஆக்குறேன். எதுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுக்கக்கூடாது? அப்போ கொடுக்க முடியும்னா அப்போ ஜேடியில் நம்ம போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம்ல. அப்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா பெரும்பாலான மக்கள் என்ன சொல்ல வருவாங்கன்னா உன்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி உன்னோட சேலரி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் தகுந்த மாதிரி சேலரி கொடுத்தா என்ன அர்த்தம்? நான் இவ்வளோ கன்வர்ஷன் பண்ணால் எனக்கு 30,000 ரூபாய் சேலரி, இவ்வளோ கம்மியாக கன்வர்ஷன் பண்ணால் என்னோட சேலரி கம்மியாகும். அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்? உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி இல்லாட்டியும் நான் உன்னை கம்பெனியில் வச்சுக்குவேன், என்ன சேலரி அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்குவேன், அவ்வளோதான் அப்படின்னு நம்மளே சொல்ல வரோம்னு அர்த்தம். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாட்டியும் பரவாயில்லங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்டெரக்டாக அவங்ககிட்ட சொல்லும்போது பிஸ்னஸுக்கு அது நம்ம பண்ணுற தவறு இல்லை. ஸோ பிஸ்னஸ் இஸ் த சென்ட்ரிக். பிஸ்னஸுக்கு உண்டான கம்ஃபர்டபுளான ஜோனும் அதற்கு உண்டான வேல்யூபிளான ஒரு ஜோனும் கிரியேட் பண்ணுறது தான் ஒரு ஸ்டாஃபோட ஒரு ஓனரோட ஒரு வேலையை வழியா. இந்த கிளைண்ட் மேலே இருக்கிற சென்டிமெண்ட்னால இந்த பிஸ்னஸுக்கு ஒரு தவறு நடக்குது, இந்த கிளைண்ட்டு எனக்கு வேணும்னு நினைக்கிறதுனால இந்த பிஸ்னஸ்க்கே ஒரு தவறு நடக்குது. யாரை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், பிஸ்னஸை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் பிஸ்னஸ், வி ஆர் தி பிஸ்னஸ் பீப்புள். பிஸ்னஸோட கோருக்கு எதெல்லாம் முக்கியமோ அதை வந்து சென்ட்ரிக்காக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி, ஈவன் த ஓனர் அந்த பிஸ்னஸோட இதுக்கு தகுந்த மாதிரி மாறணுமே வெளியே அந்த பிஸ்னஸ்க்கு பாதிப்பு வர எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் நம்ம அலோவ் பண்ணாமல் நம்ம மைண்டை ஏற்றுக்காமல் இருக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு யாருக்கு அதிகமாக கொடுக்கலாம்? அதுதான் சொல்கிறேன், ஸ்டாஃப்ஸுக்கு நம்ம கொடுக்கறது இஸ் த உத்தமமான ஒரு விஷயம். அப்போ ஸ்டாஃபை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சார், இவனுக்கு நான் 15,000 ரூபா கொடுத்துட்ருக்கேன், ஆனால் 25,000 ரூபா நான் எழுதி வச்சிட்டேன், ஆனால் 25,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு அவன் வேல்யூவாக இல்லையே சார் அப்படின்னு சொன்னால் அந்த 25,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வேல்யூவாக மாற்றுறது தான் சிஸ்டம்னு சொல்லுவோம். டு யூ நோ த சிஸ்டம் அண்ட் கல்ச்சர்? இந்த சிஸ்டம் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேரை உள்ளே போட்டு ஒரு இஆர்பி மாதிரி ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் மாதிரி உள்ளே போட்டு ஒவ்வொன்றையும் வந்து அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடணும், இந்த டைம்குள்ளே ஆஃபீஸில் இந்த கண்டிப்பாக இருக்கணும், இத்தனை நாள் லீவ் போடக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நோ, த சிஸ்டம் இஸ் நாட் தட் வே. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நமக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் மற்றது எல்லாமே இட்ஸ் அ பார்ட். பட் த கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த கல்ச்சர்
அப்போது இந்த இதுக்கு இவ்வளோதான் சேலரி கொடுக்கணும்னு டிஃபைன் பண்ணி இதுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மாறித்தான் ஆகணும். மாறலினா ட்ரைனிங் கொடுக்குறேன், மோட்டிவேஷன் கொடுக்குறேன், அப்பவும் மாறலினா ஆளை மாற்றிடணும். ஸோ எந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தான் ப்ராப்ளம். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது வந்து ரொம்ப வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்ஜஸ்ட்னா என்னென்னா ஷார்ட் டேர்ம் இப்போதைக்கு இருக்கிறது சர்வைவலுக்கு பாதிக்கிற மாதிரி எதுவுமே அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்ம் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஃபார்ச்சூனர் பிஸ்னஸ். நான் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. ஸோ ஐம் வெரி கிளியர். ஓகே, நான் கிளியராக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஷார்ட் டேர்மில் இப்போ வந்து சர்வைவல் பண்ணுறதுக்காகவும் இப்போ பிஸ்னஸ் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் என்ன வேணாலும் செய்யலாம். கல்ச்சர் தேவையில்லை, சிஸ்டம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் சர்வைவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது லாங் டேர்ம். அப்போ லாங் டேர்முக்கு நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும்னு ஒவ்வொன்றா நம்ம ஒர்க் பண்ண முடியும். நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு லிஸ்ட் எழுதி அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் இருக்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் உட்கார்ந்து யோசிக்கிறது மட்டுமே த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். பிஸ்னஸை சிஸ்டமாக மாற்றணும்னு நினைக்கிற, ஏன்னா சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக்காக மாற்றணுங்கிறது ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் அந்த டெஃபினிஷன் மாறலாம். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி புரிதல் இருக்கலாம். ஸோ நான் வந்து புரிய வைக்கணும்னு விரும்புகிற ஒரு சிஸ்டம் இஸ் திஸ் திங். ஒருத்தருக்கு இவ்வளவு தான். அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நான் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து ஒன்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸில் இந்த மாதிரி ரிவர்ஸில் ப்ராசஸ் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக